அஸ்ஸலாமு அலைக்கும் வீவர்ஸ். இந்த வீடியோ நாங்கள் பார்க்க போகிறது மாயாவில் வந்து இப்போ நாங்கள் 9th பார்ட்டில் நிற்கிறோம். இதில் நாங்கள் பார்க்க போகிறது பூமி, இதுக்கடுத்து வானம், இந்த இரு உலகம் இதை நாங்கள் பார்க்க போகிறோம். ஒன்று ஆவின் உலகம், ஒன்று மனிதன் உலகம். வானத்தை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். வானங்களை படைத்துள்ளான் என்று எங்கள் ரப்பு கூறியிருக்கிறான் அல்லாஹ். நபி முகமது அவர்கள் கதையை தெரிந்தவர்கள் இந்த விஷயங்கள் தெரிஞ்சுப்பீங்க. அது வந்து இந்த 50 நேர தொழுகை 5 நேர தொழுகை எப்படி சுருக்கினாந்து இப்படிப்பட்டவர்களுக்கு இந்த வானத்து கதையை ஃபுல்லாக தெரிஞ்சிருப்பீங்க. நான் வந்து இது இஸ்லாமிய பாட்டு ஹலால் பாட்டை உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். அதுக்கு பின்னால் பூமி 7 பூமிகள். இப்போ நிறைய விஞ்ஞானிகள் சொல்லியிருக்கீங்க பூமி போட்டாச்சு, ஆனால் ஒரு நூலும் கூட இந்த உலகத்து படலில் பென்சு கூறும் கூட படலைன்னு சொல்லியிருப்பீங்க. காரணம் தெரியுமா? அல்லாஹ் 7 பூமிகளை படைத்துள்ளான். அந்த பூமியில் வந்து முதல்ல வந்து பூமியில் நாங்கள் இருக்கிறோம். அந்த இதில் இருந்து போட்ட போகும்போது 6வது பூமி வேலைங்காட்டி அது போகும். ஆனால் 7வது பூமிக்கு எல்லாம் போக விட மாட்டான். அது என்ன ஒரு காரணத்துக்காக தடுத்து இருக்கிறான் என்று நம்ம தெரிந்து கொள்ளலாம். அதே போல் மக்களை பேச்சை கேட்காமல் இந்த ஓட்டை போட்ட சில நாடுகளை வந்து இந்த குயிக்கிலேருந்து சவுண்ட் வர மாதிரி எல்லாம் கூட மறக்கு மாறில் வைத்து அதை பேச வச்சு அந்த குடியேறிக்கு மேலே தோன்றத்தை தடுத்திருக்கலாம் அந்த நாட்டு நிலத்துக்கறி. இதுக்கு போது நாங்கள் அடுத்த கடைசியாக பார்க்க போகிற என்ன தெரியுமா? இரு உலகத்தை பற்றி தாங்க. வாங்க இந்த இரு உலகத்தை பார்ப்போம். ஒரு உலகம் மனித உலகம், இன்னொரு உலகம் ஜின்களின் உலகம். ஜின்கள் என்ன வேணாலும் செய்யலாம். மனித உலகத்துக்கு மாறலாம். எந்த உலகத்தையும் மாறி மனிதன்கிட்ட வந்து பேசிட்டு போகலாம். ஆனால் மனிதனால் ஜின்களை பார்க்க முடியாது. ஜின்கள் மனிதனை பார்க்க முடியும். அதுதான் இது இயல்பு. ஆனால் மறுமையில் எல்லாம் ஜின்களுக்கு மனிதனை பார்க்க முடியாது, மனிதனால் ஜின்னை பார்க்க முடியும். உலகத்தில் கதை இப்படி தாங்க முடியும். அது மட்டும் இல்லைங்க, இந்த உலகத்தில் வாழ்வது பெருமைக்காக இல்லை, அல்லாஹ்க்காக வேண்டிட்டு இங்கே நினைத்து கொண்டு இருக்கணும். அது இஸ்லாமிய பாட்டனை பெது கொண்டு வர தேவையில்லை நினைக்கிறேன். ஆனால் அந்த ஜின்கள் மனிதன்கிட்ட கை கொண்ட எந்த உருவத்திலும் வரலாம். உங்கள் அன்பு உருவத்துக்கு கூட வந்து உங்களை மனசை மெயின் செட் பண்ணிவிட்டு போகலாம். ஜின்களை நல்லது மிகுது கெட்டது மிகுது. அதோட கதையை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அது இப்போ நாளைக்கு நான் உங்களுக்கு வேறு வீடியோவில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் ஃபர்ஸ்ட் லவ்.